இந்த பெர்சன் இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக துடிச்சிட்டுருக்காங்க. அதே சமயம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பத்தி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க? எங்க வந்து இந்த கனெக்ஷன் அவங்க சொதப்புனாங்க? உங்ககிட்ட வந்து எப்படி வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க? அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ட்ரீம் பண்ணிட்டு, இமேஜின் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அவங்க இப்போ அத ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க தனிமையில இருக்கீங்க. அதில வந்து எந்த சந்தேகமும் இல்ல. உங்க கனெக்ஷனுக்கும், பௌர்ணமிக்கும் நிச்சயமா ரிலேட் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணல வீடியோலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அவசியம். மேபி கம்யூனிகேஷன், இந்த மன்னிப்பு உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரலாம். ஜஸ்ட் சரண்டர். இந்த இந்த பெர்சன் வந்து என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சணும். இந்த காதல், இந்த கனெக்ஷனுக்கு அவங்க வந்து சரணடைஞ்சிட்டா எல்லாமே வந்து மாறிடும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமா அவங்களுக்கு தேவை உங்களோட ஃபர்கிவ்னஸ். இல்லன்னா வந்து உங்ககிட்ட வர முடியாது. மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, உங்ககிட்ட வர முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. அத பத்தி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மொமெண்ட். இப்போ இம்மீடியட்டா நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நீங்க தனிமையை எம்ப்ரேஸ் பண்றது தான் நல்லது. இந்த தனிமை தான் வந்து இந்த எனர்ஜிய வந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஸோ சரணடைஞ்சிருங்க. ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்க இந்த பெர்சன். என்னலாம் தப்பு பண்ணாங்க? எப்படி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது? அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி இந்த பெர்சன் வந்து உங்களோட வேல்யூ, இந்த தனிமை தான் உங்களுக்கு உங்களோட வேல்யூவ வந்து ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கு. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க கோவிச்சுட்டு வந்திருக்கலாம். இல்ல நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து அப்படியே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்ல. அவங்க வந்து ரொம்ப அழகான மெசேஜஸ் இங்க குடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாசிட்டிவான மெசேஜஸ் தான். கவலையேப்படாதீங்க. நான் அந்த மெசேஜஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி அவங்க இதயத்துக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்ருக்கு. அவங்க சரணடைஞ்சுட்டாங்க, ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க காத்துட்ருக்காங்க. இந்த டைம்ல ஐ ஐ எம் ஹேப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. அதனால தான் இந்த சரணாகதி தத்துவம் இங்க வருது. ஸோ உங்ககிட்ட இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. அதனால தான் இந்த கனெக்ஷன் கிட்ட அவங்க சரணடைறாங்க. அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்கல. அந்த நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்கல. அதனால உங்ககிட்ட திரும்ப வந்துட்டா, அந்த நிம்மதியும், சந்தோஷமும் உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்க அவங்க இந்த சரணாகதி தத்துவத்துக்கு போறதுக்கு மெயின் காரணம். இன்னொரு ஒளிச்சு வச்சிருக்க ஹார்ட் என்ன அப்படின்னா, ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். ஸோ நீங்க இல்ல அப்படின்னா, அவங்க வந்து வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. அவங்க இதயம் வந்து நின்னு போயிடுது. இதயத்தில வந்து உணர்ச்சியே இல்ல. அதே சமயம் நீங்க இருக்கீங்க, அவங்க அருகாமையில இருக்கீங்க, இல்லன்னா நீங்க அவங்க வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே சந்தோஷம் பொங்கி வழியுது. இத வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. எப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஓகே அவங்க அவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவங்க இல்ல அப்படின்னா, ஏன் நான் இவ்வளோ டல்லா இருக்கேன்? இல்லன்னா என் வாழ்க்கை எப்படி ஏன் ஒரு சொரத்தே இல்லாம ஒரு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ புரியுது கொஞ்சம் கொஞ்சமா. இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க வந்து சரணடைஞ்சிட்டீங்க. அதுவும் ஒரு காரணம். அவங்களும் இப்போ வந்து உங்க பாதைய தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் இல்லன்னா நீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு அவங்க வந்து சரண்டர் ஆக போறாங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்த கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த சமயத்தில நீங்க டீப் பிரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு, நீங்க சரண்டர் ஆனனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஐ கேன் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் நோ மேட்டர் வாட் அப்படின்னு நீங்க நினைங்க. இல்லைனா டைப் பண்ணுங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடையும்போது, உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். இல்லைனா அந்த டர்ன் எடுக்கும். பாசிட்டிவ் டர்ன் வந்து உங்க காதல் வாழ்க்கை எடுக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் கூடிய சீக்கிரம் உங்க காதல உலகத்துக்கு சொல்லப் போறாங்க. எனக்கு உடனே வந்து ஞாபகம் வந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ஊரை கூட்டிச் சொல்வேன் காதல் பாட்டு வா வா கண்ணே நீயும் காதில் கேட்ட அந்த சாங் தான். ஸோ இந்த சாங் உங்களுக்கு ரிலேட் ஆகலாம். ஏன்னா அந்த சாங்ல இருக்க வரிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம். பட் இந்த பெர்சன் கண்டிப்பா உலகத்துக்கு இந்த காதல சொல்லப் போறாங்க. ஒளிச்சு வச்சு அந்த மாதிரி ட்ராமா பண்ற ஐடியா அந்த பெர்சனுக்கு கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் கமிட்மெண்ட் உங்களுக்கு வரப்போது. இந்த நொடி, இந்த நான் ரீடிங்க பண்ற நொடி, நீங்க பார்க்குற நொடி, இந்த பெர்சன் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. மேபி வந்து இது நைட் டைம்ல அவங்க வந்து நீங்க பக்கத்துல இல்ல. உங்கள எவ்வளோ மிஸ் பண்றாங்க. ச்சீ தனிமையா இருக்கு வாழ்க்கை. எனக்கு போர் அடிக்குது. மண்டை சூடாகுது அவங்களுக்கு. நீங்க இல்லாத தனிமை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. அதே மாதிரி ஐ அம் லாஸ்ட். கேன் யூ டெல் மீ விச் ரோட் லீட்ஸ் டு யுவர் ஹார்ட்? ஸோ கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை இருக்கு. இந்த ஹார்ட் தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது. அந்த ஹார்ட் வந்து இதுதான் உங்களுக்கு வேணும் ஆக்சுவலா. இதுக்கான வழி வந்து ஏதாவது ஈஸி வழி இருக்கா? இல்லன்னா வந்து எனக்கு கஷ்டப்பட்டு வரணுமா? மன்னிப்பு கிடைக்குமா? இந்த குழப்பம் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ மை காட்! நீங்க பாருங்க. நீங்க தான் அவங்களோட மேபி நீங்க வந்து டிவைன் டிவைன் பீயிங். உங்களோட நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஏஞ்சலால புரொடெக்ட் பண்ண போறீங்க. அதே மாதிரி இந்த பெர்சன் உங்கள வந்து இப்படி தான் புரொடெக்ட் பண்ண விரும்புறாங்க.
ஸோ இந்த பரீட்சைலாம் அந்த பர்சனுக்கு நடக்கிறது வந்து ஓ மை காட்! நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து 5D 3Dல நடக்கிற மாற்றங்கள். ஸோ நீங்க இந்த சரணடைஞ்சு அமைதியானால தான் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விங்ஸ் எல்லாம் வருது. இட்ஸ் லைக் அவங்களோட டிவைன் பீயிங்கா மாறிட்டுருக்கு. நீங்க ஆல்ரெடி ஸ்டார். நீங்க வந்து மேபி ஹை ரேங்கிங்கில இருக்கவங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இட்ஸ் லைக் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதனால தான் இந்த பெர்சனுக்குள்ள இவ்வளோ மாற்றம். கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். அவங்க வந்து உங்கள எப்படி பாதுகாக்க போறாங்க. அந்த சிறகுக்குள்ள இந்த கோழி குஞ்சு தன்னோட குட்டிங்கள எப்படி காப்பாத்துமோ, அந்த மாதிரி தான் இவங்களும் உங்கள வந்து அவங்களோட சிறகுக்குள்ள வச்சு காப்பாத்த துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மன்னிப்பு ரொம்ப தேவை. ஏன்னா வந்து இந்த 3D, 5D லடாய்னால அவங்க நிறைய மிஸ் பண்ணி நிறைய சொதப்பியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, "நீ இல்லாம நான் தொலைஞ்சு போன மாரி இருக்கு. இந்த மன்னிப்புங்கிற இந்த பாதை வந்து எனக்கு உன்கிட்ட உன் இதயத்த திருப்பி குடுக்குமா? இல்ல இந்த காதல திருப்பி குடுக்குமா?" அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போதைய யோசனை. இல்லைனா இப்போ அத தான் பத்தி பலமா யோசிச்சுட்ருக்காங்க. பேலன்ஸ் ரொம்ப அவசியம். நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங் பாருங்க. அதுவும் பேலன்ஸ பத்தி தான் பேசுது. பேலன்ஸ் பவுண்டரீஸ் பத்தி தான் பேசுது. ஸோ நீங்க இங்க சரண்டர் ஆகுறது தான் வந்து உங்க காதலுக்கு பெரிய வெற்றிய கொண்டு வரப்போது. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த பெர்சன் நீங்க அமைதியா இருக்கிறத, நீங்க தனிமையில இருக்கிறதுக்கு ம் பலனா வந்து ஊருக்கு, உலகத்துக்கு இந்த காதல சொல்லப் போறாங்க. ஸோ இதில வந்து ஃபர்தரா என்ன மாதிரி எமோஷன்ஸ் அவங்க வந்து வச்சுட்ருக்காங்க, எதையாவது யோசிச்சுட்ருக்காங்களா ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கார்ட். நீங்க வந்து இப்போ ஸ்டக்கா இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிரபஞ்சம் காட்டுற பாதையில போயிட்டுருக்கீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஐ கேன் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். உங்களுக்கு சுத்தமா வந்து ஃப்யூச்சர்ல என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான் இருக்கீங்க. "என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எனக்கு கண்ணு கெட்டின தூரம் ஒரு வெளிச்சம் கூட தெரியலையே!" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஐ கேன் சீ தட் லைட். என்னால பார்க்க முடியுது உங்க வாழ்க்கை எங்க போகுதுன்னு. ஆனா உங்களால பார்க்க முடியல. ஏன்? நீங்க இன்னும் 3Dலயே அட்டாச்டா இருக்கீங்க. ஆ நீங்க வந்து இந்த டிவைன் எசன்ஸ வந்து இன்னும் புரிஞ்சுக்கல. பிரபஞ்சத்தோட டாக்டிக்ஸ வந்து இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லா இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங்ல இருக்கு. கோ அண்ட் வாட்ச். பிரபஞ்சம் உங்கள வந்து எங்கேயோ ஒரு பாதையில இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இங்க பாருங்க, உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், உங்களோட ஹையர் செல்ஃப் இல்லைனா பிரபஞ்சம் உங்கள வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கண்ண மூடிட்டு போங்க. பெட்டிய கட்டிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அதான் சரண்டர். இது என்ன எனர்ஜிய கொண்டு வரப்போகுதுன்னு பாருங்க. எங்க டெக் ஸ்ப்ளிட் ஆச்சு. காதல கொண்டு வரப்போகுது. இட்ஸ் லைக் ஓ மை காட்! பட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து தடைகள் இருக்கு. நீங்க போய்க்கிட்டே இருங்க. இந்த பெர்சன் வந்து உங்கள பிடிச்சிடுவாங்க. அதான் ஏன்னா இத ஸ்ப்ளிட் பண்ணும்போது நான் பார்த்தது முன்னாடி நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மாஸ்குலின் எனர்ஜி அவங்க வந்து அலைன் ஆகுறாங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இந்த பாதை எங்க கொண்டு போய் விட போகுது கலெக்டிவ்க்கு? இந்த பாதையை நம்பி போகும்போது இது எந்த இடத்துல போய் முடிய போகுது? கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேரஃபண்ட் எக்ஸாக்ட்லி ஹேரஃபண்ட் தான் அந்த நான் இப்போ கேள்வி என்ன, இந்த பாதை எங்கே போய் முடிய போகுதுன்னு கேட்டேன். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங் பண்ணணும். இல்லைனா வந்து நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும். நீங்கள் கற்றுக்குறீங்க இப்போ பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு பல்பாக இப்போ தான் உங்களுக்கு எரிஞ்சிட்ருக்கு. ஆமால்ல. நான் இப்படி பண்ணேன், இப்படி நடந்தது. ஓகே. இந்த டெக்னிக்க புடி. அப்படி பண்ணேன், அப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. சிலங்க நான் சொல்லலாம். ஆனா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாத்துக்குமே வந்து விதவிதமான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பிரபு உங்ககிட்ட இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பேசுறதுக்கு. இந்த பெர்சனும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஸோ இந்த எமோஷன்ஸ்லேருந்து நீங்க வெளியில வரதுக்கு, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ் ஆன் யூ. சரண்டர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே போகிறீங்க? கல்யாண வாழ்க்கை, குழந்தை குட்டியோட செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் கற்றுக்கிற பாடம் உங்களுக்கு வந்து வீண் போக போகிறது. அந்த தனிமை, இந்த வேதனை, இது எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தரது சரணாகதியை தான். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். பாருங்க 7 ஆஃப் வான்ஸ். இங்கே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் வச்சுருக்காங்க. ஓ மை காட்! இந்த சீக்ரெட் மெசேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். வெயிட் ஃபார் செகண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி வர்றது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், ரொம்ப கிரவுண்டட். ஸோ அவங்களுக்கும் இந்த இந்த தருணங்கள் தேவை. இந்த தனிமை தேவை, இந்த போராட்டம் தேவை. ஏன்னா அவங்க வந்து இந்த மண்டை சூடானா தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களை வாக்கவே பண்ண சொல்கிறாங்க. இந்த 6 ஆஃப் ஸ்வோர்ட்ஸும் இந்த 8 ஆஃப் கப்ஸும் கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜி தான்.
நீங்கள் வந்து நடந்து போங்க. உங்களோட பாதை, உங்களோட சந்தோஷம், பர்சனல் ஹீலிங், செல்ஃப் லவ், உங்களோட சந்தோஷம். அதை நோக்கி போங்க. இந்த பர்சன் உங்களை துரத்திக்கிட்டு வருவாங்க. கவலையப்படாதீங்க. இந்த பாதை வெற்றியை நோக்கி தான் போதே தவிர, இந்த தனிமை வந்து உங்களுக்கு வலியை கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? கிங் ஆஃப் பென்டிகல்ஸை நோக்கி. ஸோ ஸ்டாப் பண்ணாமல் போங்க. நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் அவங்க சிறகுக்குள்ளே உங்களை இழுத்துப்பாங்க. இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, எல்லா விஷயமும் இங்கே பார்த்துட்டோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் காதல் வாழ்க்கை எங்கே போய் நிற்க போகுது? கல்யாணத்தில். ஸோ இந்த பர்சனுக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து நைட்லாம் படுத்துட்டு மண்டே குழப்பிட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் விலகி இருக்கிறது, இந்த எனர்ஜியில் ஒரு கேப் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர, இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. விலகுங்க, அது தானாக தேடி வரும். இதை தான் நம்ம 2-3 நாளாக ரீடிங்கில் பார்க்குறோம். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேயும் அதே எனர்ஜி தான் வந்து, நோ கான்டாக்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற எனர்ஜிலையும் அதே ரீடிங் தான் வந்து, அதே எனர்ஜி தான் வந்தது அந்த ரீடிங்லேயும். ஸோ அதே எனர்ஜி தான் இங்கேயும். நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. மேபி நிறைய பேர் நீங்கள் குழப்பிக்கலாம், நான் விலகி போகிறனால எப்படி வந்து எனக்கு காதல் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் விலகி போய் உங்கள் பர்சனல் லைஃப்பில் வெற்றியை, நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், கெரியரில் நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஃபுல் ஃபோக்கஸே தூக்கு கெரியரில் போடுங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட கவுண்டர் பார்ட்டோ, உங்கள் காதலோ உங்கள் பக்கத்தில் நிற்கும். கொஞ்சம் கூட பயப்படணும்னு அவசியம் இல்லை. தூக்கி போடுங்க. எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, கடலை தூக்கி போடுங்க, அது உங்களுதாக இருந்தால் உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்வாங்க. இது நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டை எழுதி நீங்கள் போட்டு பாருங்கள். திரும்பி வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த காதல் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, சரம். காட் பிளஸ் யூ.